நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறீரப்பா. அடியனை மறைத்து ஆவியானதாமை இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் இறைவன் இயேசு கிறிஸ்து மூலம் எடுக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற நாள். இந்த நாளின் மாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய திருசமூகத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தையை நாம் தியானிக்கவும் உட்கொள்ளவும் அதன்படி நாம் வாழவும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வார். நம்முடைய பிதாவாகிய தேவனிலிருந்தும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் வாசித்த 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16 முதல் 27 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இதை கொரிந்தி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். அப்படினால் எழுதுவதின் நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், அங்கு கொரிந்து சபையிலே காணப்பட்ட பிளவுகளை கண்டு அதை கண்டித்து அவர் அங்கு ஐக்கியத்தை கொள்ளும்படியாக அவர் அங்கு எழுதுகிறார் என்று பார்க்கின்றோம். இந்த 1 கொரிந்தியர் எழுதப்பட்ட காலம் என்று பார்க்கின்ற போது கிபி 59ஆம் ஆண்டு. நாம் இன்றைக்கு 2024ஆம் ஆண்டிலும் இந்த வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் இந்த நாளிலும் இதை குறித்து ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். என்றால் கர்த்தருடைய பணி என்பது எங்கு சிறப்பாக நடைபெறுகிறதோ அங்கு எதிர்ப்புகளும் உண்டு. என்னால் ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கமே ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கின்ற ஒரு வாழ்க்கை வாழவும், ஆண்டவர் எந்த இடத்திலே மகிமைப்படுகிறாரோ அங்கு சத்துருவானுடைய போராட்டங்களும் அங்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கொரிந்து திருச்சபையிலே பவுலடியாரும் இதே கண்ட நிமித்தமாக அவர் இந்த நிருபத்தை எழுதுகின்றார். என்னால் அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு மக்களுடைய எதிர்ப்புகள் அவருக்கு இருந்தது, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அங்கு அநேகமாக இருந்தது. அது எல்லாவற்றையும் கண்ட பவுலடியார் அவருக்கு எழுதுகின்ற தான் இதை பார்க்கின்றோம். என்னாகமத்திலே பார்க்கின்ற பொழுது 16ஆம் அதிகாரம் 1 முதல் 25 பேர் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக அங்கு மக்கள் முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் மிகப்பெரிய திட்டத்தை மோசேக்கு கொடுத்தார். அடிமைத்தனத்தில் இருக்கின்ற என்னுடைய மக்களை நீர் அழைத்து கொண்டு வா என்று சொன்ன பொழுது அவன் நான் திக்கு வா என்று சொன்ன பொழுது கூட நீ அப்படி சொல்லாது என்று சொல்லி தன்னுடைய சகோதரனாய் ஆரோனையும் கூட அனுப்புகின்றார். அனுப்பி அவர் என்ன நோக்கத்திற்காக அனுப்பினாரோ அதன் நோக்கத்தை நிறைவேற்றின பொழுது அங்கு இருந்த மக்கள் அவருக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் வாசித்த இந்த 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 1 முதல் 15 வசனங்களை பார்க்கின்ற சொன்னால் அங்கு ஒரு ஊழியனுடைய அதிகாரமும் உரிமையும் அங்கு கொடுக்கப்படுகின்றது, குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நாம் வாசித்த இந்த 16 முதல் 27 வசனங்களை பார்க்கின்ற பொழுது இறைப்பணி என்பது சுயநலத்திற்காகவோ சுய விளம்பரத்திற்காகவோ பண சம்பாத்தியத்திற்காகவோ நடைபெறுவது அல்ல என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு அநேக ஊழியர்களை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அதற்காகவே ஊழியர்கள் இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சுயமாய் அவர்கள் தங்களை முன்னிறுத்தி கொண்டு பணத்திற்காக இன்றைக்கு ஆண்டவருடைய வேத புத்தகத்தை வைத்து கொண்டு புரட்டி கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாய் அநேக கிறிஸ்தவ மக்கள் தாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த விசுவாசத்திலிருந்து இன்னைக்கு வழிவிலகி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. என்றால் இன்று காலம் கடைசி காலமாயிருக்கின்றது. அப்படி என்றால் நீங்கள் நானும் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இறைப்பணி செய்ய நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைப்பணி என்பது ஆண்டவருக்காக நாம் செய்கின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்று சொன்னால் அதுதான் இறைப்பணி. நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே எங்கிருந்தாலும், நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவரை நாம் அங்கு மகிமைப்படுத்தணும் என்று சொன்னால் அதுதான் இறைப்பணி. இறைப்பணி என்று நாம் சொல்லுகின்ற பொழுது எங்கள் பவுலடியார் மிக அழகாக சொல்லுகின்றார். இங்கே பார்க்கின்ற பொழுது நாம் வாசித்த இந்த பகுதியை
2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று குறிக்கோள், எய்ம். ஒன்று குறிக்கோள், எய்ம். இரண்டாவது பலன், பெனிஃபிட். இரண்டாவது பலன், பெனிஃபிட். ஒன்று குறிக்கோள், எய்ம் ஆஃப் தி காஸ்பல் மினிஸ்ட்ரி அப்படின்றால் நற்செய்தி பணியின் குறிக்கோள் என்று பார்க்கின்ற பொழுது நாம் வாசித்த அந்த 9ஆம் அதிகாரத்தில் 15 முதல் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு பார்க்கின்றோம் 16 முதல் 23 வசனங்களிலே சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை! இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் நம்முடைய சுவிசேஷ பணியிலே நாம் எப்படியாக காணப்படுகின்றோம்? நற்செய்தி பணிக்காக நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அதுதான். ஏனால் ஆண்டவர் அந்த ஒரு நாள் என்னுடைய நாள், ஏனால் ஓய்வு நாளிலே அவருடைய நாள் என்று சொல்லி அந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து நாம் ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே நாம் நற்செய்தி பணி செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அன்றைக்கு மிஷினரியாய் வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்ததின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நாம் எல்லாம் இருக்கின்றோம். நாம் எல்லாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவரை அறிந்த கிராமங்களை போய் பார்க்கின்ற பொழுது எப்படி அந்த நாட்களிலே அவர்கள் அங்கு தங்கினார்கள் என்று சொல்லி நாம் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு பட்டணம் அல்ல, ஒரு மத்திய பகுதியில், மதுரையில் இருக்கின்ற மத்திய பகுதியில் இருந்து நாம் ஆராதிக்கின்றோமே, அப்படிப்பட்ட இடம் அல்ல. அவர்கள் சென்ற இடமெல்லாம் பார்ப்பென்று சொன்னால் இந்த கமுதி ஏரியாவிலே அருப்புக்கோட்டை ரூரல் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 12 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு குருசேகரம். இன்னும் பார்க்கின்ற பொழுது கமுதி என்று அந்த காலத்திலே 22 கிராமங்களை உள்ளடக்கியது. 22 கிராமங்களில் அன்றைக்கு மிஷனரிகள் தங்கி அன்றைக்கு அவர்கள் சுவிசேஷ நற்செய்தி பணியை செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அன்றைக்கு அவர்களும் அவருடைய பிள்ளையாக தான் இருந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். அப்படினால் நம்முடைய எய்ம் என்னவாக இருக்கிறது? நம்முடைய குறிக்கோள் என்ன? நாம் காஸ்பலை ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற கூட்டமாக இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பவுல் இதைத்தான் இங்கு கடமை என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், மிக பார்க்கின்ற பொழுது நான் பிரசங்கிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ. எவ்வளோ பெரிய வார்த்தை! ஐயோ என்ற வார்த்தை எங்கு கேட்கும்? எங்கு கேட்கும் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு மரண வீட்டிலே ஓலமிடுகின்ற வார்த்தை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்லவில்லை என்று சொன்னால், நற்செய்தி பணியை சொல்லவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ரோமர் 1:14 பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்ற பொழுது அதே இது அங்கு பவுலுடைய சொல்கிறார், என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். 16ஆம் வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அது தேவ பலனாய் இருக்கிறது என்று முடிக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை தேவ பலனாய் இருக்கிறது. ரோமர் 1:14 பார்க்கின்ற என்னால் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசிக்கின்றார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் 11 சபையை நிறுவினவர், அவர் 13 நிருபங்களை எழுதினவர். அப்படின்னா அவர் சொல்லுகின்றார், நான் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அது தேவ பலனாய் இருக்கிறது என்று அங்கு முடிக்கின்றார். தேவ பலன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பலனுக்காக, இந்த சரீரத்துக்காக நாம் எவ்வளவாய் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மருத்துவரிடத்தில் பல மணி நேரம் போய் நாம் உட்கார்ந்து இருக்கின்றோமே, என் பலவீனத்தை போக்குமா முடியாதா? என்னுடைய பலவீனத்திலே எனக்கு பலன் கிடைக்காத அந்த மருத்துவரிடத்திலே வந்து நாம் அமர்ந்திருக்கின்றோமே. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நீங்கள் நானும் தேவ பலனை பெற்றுக் கொள்கிறோம். தேவ பலனை கற்றுக்கொள்வோம் சொன்னால் நற்செய்தியை அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டவராக இருக்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்க்கின்ற பொழுது 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது அங்கு எரேமியா சொல்லுகின்றார். நமக்கு தெரியும், எரேமியாவை அழைத்த பொழுது அவர் சிறு பிள்ளை, ஆனால் நான் சொல்றதெல்லாம் நீ போய் சொல்லு, பயப்படாத என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன்.
எனக்கு பொறுக்க கூடாமல் போயிட்டு பாருங்க. அவர் சொல்லிக்கிட்டார், நான் கர்த்தருடைய நாமத்தை பேசாமல் இருப்பேன் சொல்லி ஒரு முடிவு செய்கின்றார். ஆனால் அங்கு நடைபெற்ற காரியம் என்ன? ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய எலும்புகளில் எரிந்து அக்கினியாய் என் இருதயத்துக்குள் இருந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிட்டு என்கிறார். அப்படின்னா ஆண்டவர் நமக்குள் இருப்பார் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசனத்தை நீங்கள் நானும் உணர்வோம் என்று சொன்னால், நம்முடைய எலும்புகள் எல்லாம் ஆண்டவருடைய தேவ பலனால் நிரப்பப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த எரேமியாவுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே வல்லமையை கொடுக்க சித்தமுள்ள கர்த்தருடைய பாதப்படியிலே நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே எத்தகைய முறையை பின்பற்றினாலும் சரி, நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்டு மக்கள் கிறிஸ்துவின் அடிமைகளாக மாற வேண்டும். ஆண்டவருக்கு நான் அடிமை, மற்ற யாருக்கும் அல்ல. உலக பிரகாரமான தலைவர்களுக்கு அல்ல, உலக பிரகாரமான மனிதர்களுக்கு அல்ல. நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி நாம் மக்களை ஆண்டவருக்குள்ளாக அழைத்து வருகின்ற பணிதான் நற்செய்தி பணி. ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களை நாம் எழுப்ப இந்த நாட்களிலே அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தியின் சாராம்சம் கிறிஸ்துவிடமிருந்து மக்கள் வந்து சேர்வது. மக்களெல்லாம் ஆண்டவரை தேடி வர வேண்டும். இன்னும் அறியாத மக்கள் இருக்கின்றார்களே, அவரை குறித்ததான பாரம் நமக்கு உண்டா? ஆண்டவரை குறித்து அறியாத மக்கள், இன்னும் இயேசு யார் என்று அறியாத மக்கள் உண்டு. அவர்களுக்கு இயேசு என்ற நாமத்தை சொல்வது உங்களுடைய என்னுடைய கடமையாக இருக்கிறது அல்லவா? அப்படின்னா நீங்கள் நானும் வேலை செய்கின்ற இடங்களிலே இருக்கின்ற இடங்களிலே இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம். மதுரை என்பது எங்க எக்ஸ்டன் ஆகிட்டே போயாச்சு. மத்திய பகுதி இன்னைக்கு எல்லா பகுதியும் எங்கே வரைக்கும் எல்லா எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் போய் நாம் குடியிருக்கின்றோம். அங்கே இருக்கின்ற புற மதத்தின் மத்தியிலே நாம் ஆண்டவரை குறித்து நாம் அறிவித்திருக்கின்றோமா? நாம் இருக்கின்ற நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள் எல்லாம் நம் மூலமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிந்திருக்கிறார்களா என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இங்கே பவுலடியார் சொல்கின்ற பொழுது அங்கே மிக அருமையாக சொல்கின்ற வார்த்தை இங்கே எப்படியா? அங்கு யூதருக்கு 20ஆம் வசனம், யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமான போனேன். அப்படின்னா நாம் எப்படியாக நம்மை அவர்களோடு மற்றவர்களோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அப்படியே இருக்கோமா? நாம் அப்படி இருக்கிறோமா? ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இங்கே பார்க்கிறோம், யூதனுக்கு யூதனாகவும் அடிமைக்கு அடிமையாகவும் பவுலடியார் சொல்கிறார், இப்படியெல்லாம் நான் மாறினால்தான் நான் ஆண்டவருக்காக என்னால் என்ற உதவி செய்ய முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார். சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? நம்முடைய சுயத்தை எப்பொழுது நாம் வெறுக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய நிலைமை மாறும். நாம் நிலைமை மாற வேண்டும் என்றால் நம்முடைய சுயமான சிந்தனையும் செயல்பாடும் மாற வேண்டும். இன்னைக்கு எங்க இருக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில்? கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டும் இன்னைக்கு நான் என்ற பெருமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாடுவோம் என்று சொன்னால் நாம் நற்செய்தி பணியாளர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது. ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியாது. நம்முடைய குறிக்கோள் என்ன? ஆண்டவருடைய பிள்ளையாக அழைக்கப்பட்ட ஒவ்வொரு வேதமானும் விழுந்த கடமை என்ன? ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவருடைய சுபாவம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படியாக இருக்கின்றோம், நம்முடைய செயல்பாடு எப்படியாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் நம்மை நாமே ஒரு விசை அங்கு பார்க்கின்ற 23ஆம் சொல்லுகின்ற பொழுது, சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்தேன். உடன் பங்காளி நல்லா தெரியல, யாருக்கு தெரியாமல் இல்லை. பங்காளி சண்டை பார்த்துருக்கோம். பங்காளி ஏதாச்சும் வீட்டில் ஒன்று நடந்துச்சுன்னா பங்காளியை வந்து நின்னாங்கனாக்கா அந்த வீடு இவங்கெல்லாம் பங்காளியப்பா விட அப்படி உலக பிரகாரமான மக்கள் மத்தியில் இருக்கும் என்று சொன்னால் சுவிசேஷத்தின் பங்காளிகளாக இருக்கின்ற நீங்கள் நானும் எப்படியாக இருக்க வேண்டும்? உலகத்தின் மக்களை பார்க்கின்ற பங்காளி என்று சொல்லின பொழுது பெரியப்பாவுக்கு பிள்ளைங்க, சித்தப்பாவுக்கு பிள்ளைங்க, எல்லாரும் உடன் பங்காளிக. அவருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, இப்படி பெரியப்பா பிள்ளைகள் சித்தப்பா பிள்ளைகள் சொல்லி பங்காளிகள் என்று சொல்லி தாத்தன் முறையிலிருந்து எல்லாரும் வந்து நிற்பாங்க.
இத்தனை பேர் பங்காளிகள், இவெல்லாம் பங்காளிக. இன்னைக்கு நாம் எதற்கு பங்காளிகளாக இருக்கிறோம்? நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் எதற்காக ஆனாராம்? சுவிசேஷத்திலே நான் உடன் பங்காளியாய், சுவிசேஷத்துக்காக நான் உடன் பங்காளி ஆகும்படிக்கு இதன் நிமித்தம் இப்படி ஆனேன். நான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, நாம் சுவிசேஷத்திற்கு உடன் பங்காளிகளாக இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள் பங்காளியாய் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே பவுலடியார் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய குறிக்கோள் ஒன்றுதான், ஆண்டவருடைய நற்செய்தி பரவ வேண்டும். அதற்காகத்தான் தூய இம்மானுவேல் ஆலயம் மத்திய பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. நற்செய்தி பணிக்கென்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏதோ அவங்க பண்ணிக்குவாங்க, இவங்க பண்ணிக்குவாங்க, யாரும் பண்ண மாட்டான். நான் என்ன பண்ணினேன்? எனக்கு நான் கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். அவர் கொடுத்த தாளந்தை நான் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன்? வருகின்ற நாளிலே என்னை குறித்து அவர் கேட்கின்ற பொழுது நான் என்ன கணக்கு கொடுக்க இருக்கின்றேன் என்பதை நான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுதுதான் அது நிச்சயமாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு குறிக்கோளான ஒரு வாழ்க்கை. நல்ல ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். நற்செய்தி பணி என்பது ஏதோ அல்ல, ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கின்ற பணி. ஆண்டவருக்காக எதை நாம் செய்கின்றோமோ, ஆண்டவரின் நாமம் எங்கு மகிமைப்படுகின்றதோ அதெல்லாம் நற்செய்தி பணி. ஆனால் அவரை மகிமைப்படுத்தாத எந்த வாழ்க்கையும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அது நற்செய்தி பணிக்கான ஒரு வாழ்க்கை அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக பலனை பார்க்கின்ற பொழுது தி பெனிஃபிட் ஆஃப் தி காஸ்பல் மினிஸ்ட்ரி. இங்கே பார்க்கின்ற பொழுது நற்செய்தி பணியின் பலன் என்ன என்று பார்க்கின்ற பொழுது 24 27 வசனங்களை பார்ப்போம் சொன்னால், 24 வசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆண்டவருடைய வருகையிலே அவரோடு நித்திய காலமாய் இருக்கக்கூடிய அந்த பந்தய பொருளை பெறும்படியாய், இந்த உலகத்தின் ஓட்டத்தை ஓடும்படியாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியை கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். கிருபையாய் பெற்றிருக்கின்றோம். இது நம்முடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவர் கிருபையாய் இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கின்றார் என்றால், இந்த இரவிலே அவருடைய வருகை இருக்கின்றால் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடி வந்திருக்கின்றோமா, ஓடிக்கொண்டிருக்கின்றோமா, அல்லது குடும்பத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோமா, குடும்பத்தின் பிள்ளைகள் அப்படியாக நடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, 25 பார்க்கின்ற பொழுது பந்தய போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி அழிவே இல்லை, நித்திய காலமாய் என்றென்றும் அவரோடு கூட இருக்கத்தக்கதான ஒரு மிகப்பெரிய சிலாக்கியம். அந்த கிரீடம் என்பது ஆண்டவர் என்றென்றைக்கு நமக்கு வைத்திருக்கின்ற அந்த இதை பெரும்படியாக நாம் ஓடிக்கின்றது. அது அழியாத ஜீவ கிரீடம். அதை பெரும்படியாகத்தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். எனவே நாம் நிச்சயம் இல்லாத முறைகளாய் ஓடாம, ஆகாயத்தை அடிக்கிறனாய் சிலம்பம் பண்ணேன் அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இதுதான் பெரியது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் என்ன, நம்ம எப்படா போய் சொல்றது? நம்ம வண்டவாளம் தண்டவாளத்தில் இருக்கே, தண்டவாளத்தில் போய்கிட்டு இருக்கே, அப்படின்னா நாம் எப்படி போய் சொல்வது என்று சொல்லி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க. கடவுள் வருகின்ற பொழுது நிச்சயமாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய வரும். அவனுக்கு தக்க பலன் அவரோடு கூட வரும். அந்த பலனை பெருக நாம் காத்திருக்கின்றோம். ஏதோ காலங்கள் அல்ல, வரக்கூடிய காலங்கள் என்பது கொடிய காலத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கின்றோம். 2024 என்று சொல்கின்ற பொழுது தேர்தல், அன்றைக்கி கொடியேற்றணுன்னே அதை சொன்னேனே, தேர்தல் வந்தால் எவ்வளவு இது மக்களை எவ்வளவாக ஏமாற்றி, மக்களுக்கு அந்த ஒரு நாள் சுகத்திற்காக, அந்த ஒரு நாள் செவலுக்காக அவர்களுக்கு பணத்தையும் பிரியாணியையும் மற்ற காரியங்களையும் கொடுத்து ஓட்டை வாங்கி கொண்டு பதவியிலே உட்கார்ந்து கொண்டு மக்களை எவ்வளவாக சுரண்டி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கவே
வேண்டாம். முடிவெடுக்கணும். காலங்கள் செல்லாது. இனி 2024 தேர்தல் குறித்து பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு என்ன ஆகுமோ, தேசம் எப்படி பாதுகாக்கப்படுமோ என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் மாறவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தான் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, எவ்வளவு பாடுகள். ஒவ்வொரு நாளும் நாம் எப்படியாக நாம் முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அந்த காரியங்களிலே நான் ஈடுபட மாட்டேன், என்னோடு இருக்கிறவர்களை ஈடுபடுத்த மாட்டேன். அப்படிப்பட்ட மக்களோடு கூட என்னுடைய சவாசம் இருக்காது என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம், அவர் வருகின்ற பொழுது பலன் கொண்டு வருவார். அந்த பலன் ஜீவ கிரீடமாய் இருக்கும், அது அழியாத ஜீவ கிரீடமாய் இருக்கும் என்று பார்க்கின்றோம். 2 தீமோத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அவருடைய பிரசன்னை விரும்ப யாவருக்கும் அதை தந்தருள்வார். வாசிக்கலாமே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6, 7, 8. ரெண்டு தீமோத்தேயு 4 ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரிந்து காலம் வந்தோம். அங்கே பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்னை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாயிருச்சுல, இந்த வசனத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் என்னடா ஏதோ மாற்றி சொல்கிறாரு போல தெரியுது. நல்ல போராட்டத்தை போராடினேன். இது எங்கேயோ எங்கேயோ நம்ம பார்த்து பழக்கப்பட்டுட்டோம். அவங்க எப்படி ஓடினாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் எல்லா கல்லறையிலையும் போய் பார்த்தோம்னா நல்ல போராட்டத்தை போடுறாங்கன்னாங்க. என்ன போராட்டத்தை போடுறாங்கன்னா, ஆண்டவர் வருகின்ற நாளிலே அவருக்கு தீர்ப்பு உண்டு. இதை பார்த்தோன்னே பாருங்க, நமக்கே வாசிக்கிறதுக்கு பயம் வந்துருச்சு. என்னடா நல்ல போராட்டத்தை போடுறேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அவரை தந்தருள்வார். பார்த்து அந்த வசனத்தை முன்னுக்கு எடுத்தோன்னே வாசித்தோன்னே என்னடா அடுத்தது பாருங்க, அவர் தந்தருள்வார். அவருடைய பிரசன்னமாகுதல், அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கின்ற பொழுது அந்த கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, 1 பேதுருவிலே பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு மகிமை உள்ள வாடாத கிரீடம். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். 1 பேதுரு அதில் 4ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மைமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பேதுரு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, நீங்கள் இப்படியெல்லாம் அது முன்னால் வாசித்து பாருங்கள். முன்னால் 1, 2, 3 வசனங்களை வாசித்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, அவர் மெய்ப்பர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லியிருக்கார். மெய்ப்பனின் ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம கேட்குறோமா? எத்தனை பிரசங்கங்கள் கேட்டு 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 வாசித்தோன்னே இந்த வார்த்தை நமக்கு அடிக்கடி கேட்டு கொண்டிருக்கின்றோம். அடிக்கடி நாம் வாசிக்கின்ற வசனங்கள் தான். ஆனால் வாசித்தாலும் கூட ஆண்டவர் நாளில் பார்க்கின்ற போது அவர் பிரதான மெய்ப்பராய் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் பாருங்க, நீதியின் கிரீடத்தை பெற போகிறோம், மகிமையின் கிரீடத்தை பெற போகிறோம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய அழியாத ஜீவ கிரீடத்தை பெற போகிறோம். ஜீவிய காலம் முழுவதும் அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த காலத்தை நாம் பெற இருக்கின்றோம். என்றால் நாம் இருக்கின்ற சூழ்நிலை இன்னைக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பது மிகப்பெரிய கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் எப்படி நாம் இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சூழ்நிலைகளை மாற்றுகின்ற கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். அப்படினால் அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். நாம் எங்கு சென்றாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட நாம் செல்வோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் அதற்காகவே நம்மை அழைத்திருக்கின்றார். ஏன்னா பல சமய சூழ்நிலையிலே அறிவு பெருத்திருக்கின்ற இந்த கால சூழ்நிலை இறைப்பணி செய்து மக்களை பரலோக ராஜ்யத்துக்கு அழைப்பது என்பது நம்மேல் விழுந்த கடமை. அது பவுலடியார் சொல்கின்றார், நம்மேல் விழுந்த கடமை.
இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் அன்புக்குரியவர்களை இந்த நாளிலே வந்திருக்கின்றோம். வந்த நாம் பவுலடியார் ஏதோ கொரிந்தி சபைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு ஆவியானவர் இன்றைக்கு தூய இம்மானுவேல் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற தென்னிந்திய திருச்சபையின் அங்கமாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொல்கின்ற காரியம், நீங்களும் நானும் ஒரு குறிக்கோளோடு கூட நற்செய்தி பணி செய்ய வேண்டும் என்று சொல்ல அந்த குறிக்கோளோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடங்குவோம், நாம் செயல்படுவோம். அதனுடைய பலன் நிச்சயமாக உங்களுக்கு எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கின்றது. மகிமையான கிரீடம், நித்திய கிரீடம், அவரோடு கூட என்றென்றும் நித்திய 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 காலமாய் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை என்பது யாருக்கு கிடைக்காத சிலாக்கியம். ஆண்டவரை அறியவில்லை என்று சொன்னால், ஆண்டவருக்காக நீங்கள் நானும் எதையும் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த கிரீடத்தை பெறுவது மிகவும் கடினம். அதான் நாங்கள் சொல்லியிருப்பது ஓட்டப்பந்தயத்தை எங்கே சொல்கின்றார்கள். நமக்கு தெரிய ஓடினாக்கா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸு. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஓடி முதலாவது பந்தய பொருளை பெறும்படியாய் நாம் ஓட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பந்தய பொருளை ஓட பெற வேண்டும் சொன்னால் நம்முடைய சுயத்தை நாம் வெறுத்து, நாம் என்ற அகங்காரத்தை நாம் வெறுத்து, ஆண்டவருக்கு அடிமை என்ற அந்த உணர்வோடு கூட தம்மை தாழ்த்தி நாம் ஓடுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையாக, நம்முடைய குடும்பங்களின் தலைமுறையின் வாழ்க்கையாக மாறும் என்பதை நாம் அறிந்து கொண்ட இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நற்செய்தி பணியை நாங்கள் செய்கின்ற பொழுது கர்த்தாவே எங்களுக்கு எதிர்ப்புகள் உண்டு. ஆனாலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த விசுவாசத்திலே கர்த்தாவே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கருத்திலே அர்ப்பணித்து எங்களை கொண்டு இந்த நாட்களிலே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ, நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலே, நாங்கள் குடியிருக்கின்ற இடங்களிலே கர்த்தாவே எங்களுடைய திருச்சபையிலே நீர் கர்த்தாவை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. கர்த்தாவே இறை பணி என்பது கர்த்தாவே எங்களுடைய பணி என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்து கர்த்தாவே உலக பிரகாரம் பணி இருந்தாலும் கூட இறை பணிக்கு எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கவும் கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெறும்படியாய் நாங்கள் இந்த உலகத்திலே ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிரீடமாய் மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.